Students, today's class 9th Social Science History Unit 9 The Age of Revolutions. இதில் நமக்கு 2 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து The American War of Independence, செகண்ட் ஒன் The French Revolution. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது The American War of Independence. அது எப்படி அமெரிக்கா வந்து யூரோப்பியன் பவர்ஸ்கிட்ட இருந்து தங்களுடைய இண்டிபெண்டன்ஸை வந்து பெற்றாங்க அப்படிங்கிறது தான். ஃபேக்டர்ஸ் லீடிங் டு த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த காலனிஸ் அண்ட் இங்கிலாந்து. Second one, the opposition of the colonies to taxation without representations leading to American War of Independence. The course and outcome of the American War of Independence. The American Revolution and the idea of democracy in the modern world. எப்படி அமெரிக்கா வந்து யூரோப்பியன் பவர்ஸ்கிட்ட இருந்து எப்படி போராடி தங்களுடைய சுதந்திரத்தை வாங்கினாங்க, அதுக்கு பிறகு அது எப்படி இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இது நம்ம இன் திஸ் லெசன் வி ட்ரேஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இங்கிலீஷ் காலனிஸ் இன் அமெரிக்கா அண்ட் நேரேட் த ரிவோல்ட் ஆஃப் த காலனிஸ். அது நம்ம இந்த லெசனில் வந்து அமெரிக்காவில் ஆங்கில குடியேற்றங்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அது வந்து இங்கிலாந்துக்கு எதிரான அந்த குடியேற்ற நாடுகளினுடைய கிளர்ச்சியை வந்து எடுத்து சொல்கிறாங்க. நமக்கு எப்படியெல்லாம் அவங்க போராடி தங்களுடைய சுதந்திரத்தை வாங்கினாங்க அப்படிங்கிறது தான். 3 great revolutions in the 18th century brought about striking changes in the Western society. First one, the American Revolution. Second one, the French Revolution and the Industrial Revolution. In the 18th century, இந்த மிகப்பெரிய 3 revolution அப்படின்னா இந்த 3 revolution தான். The American Revolution was the first political revolution, though not so vital as the French Revolution, which was to shake the social foundations of Europe. The political changes by the American Revolution provided inspiration for other anti-colonial struggles. அதாவது இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் தான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனாக இருந்துச்சு. அதாவது யூரோப்பியனுடைய சமூக அடித்தளத்தை ஆட்டங்கான, அதாவது அவங்கள வந்து பயப்பட வைத்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி. அது மாதிரி இல்லைனாலும் இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டத்துக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. தாமஸ் ஜெஃபர்சன், who drafted the Declaration of Independence, asserted even at the beginning of 1776 that Americans had neither wise nor interest to separate from English monarchy. அது சுதந்திர பிரகடனம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதி வந்து தாமஸ் ஜெஃபர்சன் அவர் தான் 1776 வந்து எழுதியிருக்காரு. அப்போ தான் அவர் வந்து தொடக்கத்தில் சொல்கிறாரு, ஆங்கிலேய முடியாட்சியிலிருந்து தனித்து செல்லும் விருப்பமோ ஆர்வமோ அமெரிக்கர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதாவது 1776 பிகினிங்கில் வந்து சொல்கிறாரு. அதுவே அந்த லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன் ஜூலை 1776 த சேம் ஜெஃபர்சன் காட் ஹிஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அடாப்டட் அட் எ கான்டினென்டல் காங்கிரஸ் of the 13 colonies with its assertion that all men are created equal. அந்த 1776 ஜூலையில் வந்து சுதந்திர பிரகடனம் அப்படிங்கிறது 13 குடியேற்ற நாடுகள் பங்கேற்ற ஒரு கண்டங்களினுடைய மாநாட்டில் மனிதர்கள் அனைவருமே சமமாக படைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறத வந்து உறுதிப்பாட்டோட சொல்கிறாரு. அதனால் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் காலனிஸ் ஆஃப் யூரோப்பியன் பவர்ஸ். எப்படி அவங்க யூரோப்பியன் பவர்ஸ் வந்து இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய பவர்ஸை வந்து நிலைநாட்டுறாங்க அப்படிங்கிறது. த போர்ச்சுகீஸ் அண்ட் த ஸ்பானிஷ் வேர் த பயோனிஸ் இன் ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் அண்ட் த ஃபவுண்டிங் ஆஃப் காலனிஸ். அதாவது இந்த புதிய நிலவழிகள் கண்டுபிடிக்கிறதுல கடலாய்வு அப்படிங்கிறத மேற்கொண்டவர்களில் முன்னோடி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போர்ச்சுகீஸும் ஸ்பானிஷும் தான். இதில் இங்கிலீஷ் லேக்டு ஃபேர் பிஹைண்ட் இன் தர் காலனைசேஷன் எஃபோர்ட். இதில் வந்து பிரிட்டிஷ் வந்து லேகாகி தான் இருந்திருக்காங்க, பின்தங்கி தான் இருந்திருக்காங்க. இதில் முன்னோடியாக இருந்தவங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் அண்டு ஸ்பானிஷ் தான். ஜேம்ஸ் டவுன் வாஸ் த ஃபஸ்ட் பிரிட்டிஷ் காலனி இன் அமெரிக்கா 1607. ஜேம்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முதல் குடியேற்றத்தை வந்து இங்கே ஜேம்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிறுவியிருக்காரு. The ship Mayflower had taken a batch of Puritans from Plymouth, England to America in 1620. முதல் இந்த மேஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷிப்பில் தான் அவங்க வர்றாங்க. வந்து இந்த பிளைமவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரில் தான் இந்த பியூரிட்டானியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இதை வந்து நிறுவுறாங்க. அதுதான் வந்து நியூ பிளைமவுத் அப்படின்னு சொல்லி லேட்டாக வந்து அதை நியூ பிளைமவுத் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க.
Another Puritan group led by the John Winthrop set up the மாசாசுசெட்ஸ் பே காலனி. இன்னொரு பிரிவினர், அந்த பியூரிட்டானியர்ஸ்லேயே வந்து 2 பிரிவினர். அதில் செகண்டாக வந்தவங்க வின்த்ராப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய தலைமையில் வர்றாங்க. அவங்க வந்து இந்த மாசாசுசெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியேற்றத்தை வந்து இங்கே நிறுவுறாங்க. நெக்ஸ்ட்டு, த டச் ஃபவுண்டட் எ டவுன் அண்ட் கால்டு இட் நியூ ஆம்ஸ்டர்டாம். த இங்கிலீஷ் லேட்டர் சேஞ்ச் த நேம் டு நியூயார்க். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அந்த டச் வந்து அதுக்கு வந்து அந்த இடத்த இது பண்ணி அதுக்கு வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா நியூ ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுவே பிரிட்டிஷ் வந்து லேட்டராக வந்து அதுக்கு நியூயார்க் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பை 1775 the population of the 13 colonies had grown steadily, reaching nearly 3 million, a third of Britain's population. 13 காலனிஸ் வந்து அங்கே குடியேறி இருக்கிறாங்க. அதில் வந்து அமெரிக்க மக்கள் வந்து பிரிட்டனுடைய மக்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய மக்கள் தொகை வந்து 1/3 தான் இருந்துச்சு. இங்கிலாந்தினுடைய அப்போதைய மக்கள் தொகை அந்த அளவுக்கு இங்கே வந்து குடியேறி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிளான்டேஷன்ஸ் அண்ட் த ஸ்லேவ் லேபர், அது பெருந்தோட்டங்களும் அடிமை உழைப்பும் அப்படின்னு சொல்லக்கூடியது. as the native Americans resisted attempts to make them work in the plantations, the European planters in the search for labor resorted to acquiring slaves from Africa. அதாவது அங்கே குடியேறி இருந்த அந்த அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுடைய தோட்டங்களில் போய் வேலை செய்ய மாட்டேன்ட்டாங்க. அதனால் அந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ், அதாவது முதலாளிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளியில் ஆப்பிரிக்கா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்லேவ்ஸை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. The innocent people of Africa were captured in manhunts and sent across the seas in the cruel and inhuman manners. அதாவது அந்த மனிதர்கள் வந்து வேட்டையாடப்பட்டாங்க. அதே மாதிரி மனிதத்தன்மையற்ற செயலில் ஈடுபட்டு அவங்கள கடல் கடந்து இங்கே கொண்டு வர்றாங்க. இன்க்ரீசிங் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், அதாவது வரி விதிப்பு, அதிகமான வரி விதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. The 7 years war of 1756 to 1763 between Britain and France had centered on the control of colonies, especially in North America. அதாவது 7 years war அப்படின்னு சொல்லக்கூடியது 56லேருந்து 63 வரலும் யாராருக்கு இடையே அப்படின்னா பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலனிஸை வந்து பர்டிகுலராக நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலனிஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் 2 நாடுகளுக்கும் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இந்த 7 years வாருங்கிறது ஏற்படுது. பிரிட்டன் டிஃபீட்டட் ஃப்ரான்ஸ் அண்ட் டுக் கண்ட்ரோல் ஆஃப் கனடா. அதில் பிரிட்டன் வந்து அந்த மையமாக வச்சு தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் வந்து இவங்க இங்கிலாந்துக்கு வந்து அதிகமான அளவு வந்து பணம் செலவாயிருது. இங்கிலாந்து ஃப்ரான்ஸை தோற்கடித்து தன்னுடைய கனடாவை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குது. But the war cost the English heavily. The British ministers proposed that the American colonists pay some of the cost of the war. அந்த நிறைய அந்த 7 years வாரில் வந்து ஃப்ரான்ஸை தோற்கடிப்பதற்காக நிறைய அவங்களுடைய செலவாயிருச்சு. அதுக்காக என்ன பண்ணிட்டார் பிரிட்டன் மினிஸ்டர்ஸ் வந்து அமெரிக்காவினுடைய காலனிஸ்ட் வந்து இந்த எங்களுக்கு லாஸ் ஆனதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கம்பல் பண்ணுறாங்க. அதுக்காக வரி வந்து அதிகம் விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய ஆக்டை கொண்டு வராங்க. த சுகர் ஆக்ட் ஆஃப் 1764. The act was enforced ruthlessly. It led to protest by merchants in legislatures and town meetings. அது அந்த சுகர் ஆக்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறாங்க. அது வந்து நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன்ஸ், அந்த ஸ்லோகம் வந்து ஒரு இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் த குவார்ட்டரிங் ஆக்ட் 1765, த ஸ்டாம்ப் ஆக்ட் 1765 இந்த மாதிரி ஆக்டை வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி டவுன்சென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதை வந்து இங்கிலாந்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சார்லஸ் டவுன்சென்ட் அப்படிங்கிறவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நியூ டியூட்டிஸ் ஆன் இம்போர்ட்ஸ் இன் 1767 known as த டவுன்சென்ட் ஆக்ட். அதாவது இவர் வந்து அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய பொருள்களுக்கு வந்து வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. ஆகையால் தான் அவர் பேர்லேயே அது டவுன்சென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறது. Further, the British officers were empowered to search homes and business for smuggled or illegal goods. அது வந்து அந்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அனுமதி இல்லாமலேயே போய் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வீட்டுக்குள்ளேயும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் ஏதாவது கடத்தின பொருள்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சோதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புறம்பாக போய் செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க.
There were widespread protest against the Townshend Act. இதனால் அந்த இருக்கக்கூடிய காலனிஸ்ட் வந்து அவங்களுக்கு எதிராக திரும்புகிறாங்க. The British mobilized more troops to encounter the protest. This angered the people further in March 1770. Resentment rose in Boston when troops fired on a crowd which had thrown snowballs at them. அவங்க வந்து ஃபோர்ஸாக இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எதிராக எகென்ஸ்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. There was firing by the troops resulting in many deaths. This incident is known as the Boston Massacre. It led to intense anti-British propaganda through newspapers, posters and pamphlets. இந்த மாதிரி அதை தான் வந்து பாஸ்டன் படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய மக்கள் வந்து இறந்துடுறாங்க. As a result of protest and boycotts, the British Parliament repealed the Townshend Act. உடனே அந்த டவுன்சென்ட் ஆக்டை வந்து அவங்க வந்து வாபஸ் வாங்கிக்கணும், அதை வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து புறக்கணிப்பு நடத்துகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்டன் டீ பார்ட்டி, அதாவது தேநீர் விருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது தான், பிரிட்டிஷுக்கு எதிராக. இன் மெனி பிளேசஸ் த காலனிஸ்ட் obstructed the import of tea. In Charlestown, they unloaded the tea and let it rot in the dock. In New York and Philadelphia, ships carrying tea were blocked. அது ஃபிலடெல்பியாவிலேருந்து நியூயார்க்லேருந்து வரக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து அங்கேருந்து வரக்கூடிய டீ வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. அதை அங்கே துறைமுகத்துக்கு வந்து கொண்டு வராமல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. In December 1773, a group of men disguised themselves as Native Americans boarded the cargo vessels and threw the tea overboard, hailed as the Boston Tea Party. அதாவது அவங்க வந்து அந்த மாதிரி அங்கேருந்து மாறுவேடம் போட்டுக்கிட்டு 1773 வந்து அந்த அமெரிக்காவை சார்ந்த பூர்வ குடிமக்கள்லாம் வந்து அந்த சரக்கு கப்பல்களில் ஏறி அங்கே இருக்கக்கூடிய அந்த தேயிலையை வந்து கடலில் தூக்கி வீசிடுறாங்க. இதை தான் வந்து பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது அமெரிக்க சுதந்திர போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன் 1774, a little before war began between the colonies and England. இது யாராக இருக்குன்னா, அங்கே 13 காலனிஸ் இருக்காங்க அமெரிக்காவில் ஈஸ்ட் கோஸ்ட்டில், அவங்களுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு வார். ஜார்ஜ் வாஷிங்டன் ஸ்டாட்டட் தட் நோ திங்கிங் மேன் இன் நார்த் அமெரிக்கா டிசையர்டு இண்டிபெண்டன்ஸ். அதாவது என்ன சொல்கிற, அந்த வாஷிங்டன் வந்து சிந்திக்க தெரிந்த எந்த ஒரு மனிதனும் சுதந்திரத்தை விரும்ப மாட்டான் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The colonist commander-in-chief and later the first president of the American Republic. The colonies challenged the right of the British Parliament to tax them against their will. அவங்க வந்து பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி விதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி, வரி விதிப்பில்லை அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு வந்து உரிமை கொடுக்காது, நாங்கள் வரி கொடுக்கவும் மாட்டோம், நீங்கள் வரி விதிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எகைன்ஸ்டாக சொல்கிறாங்க. நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் வாஸ் த ஃபேமஸ் பேட்டில் க்ரை. அதுதான் மிகப்பெரிய ஒரு போர் முழக்கமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கான்டினென்டல் காங்கிரஸ். இந்த கான்டினென்டல் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸுங்கிறது 2 முறை நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து September 5, 1774 நடக்குது. த மெம்பர்ஸ் டிராஃப்டட் த ரெசல்யூஷன் டு ஃபார்ம் த கான்டினென்டல் காங்கிரஸ். Soon members joined from other colonies. On 5th September 1774, the first Continental Congress met in Philadelphia. இந்த ஃபஸ்ட்டு கான்டினென்டல் காங்கிரஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஃபிலடெல்பியாவில் 5th September 1774. It called for economic sanctions against the British. The Congress adopted the Declaration of American Rights. அந்த ஃபஸ்ட்டு கான்டினென்டல் காங்கிரஸில் வந்து அந்த அதாவது பிரிட்டிஷனுடைய பொருளாதார தடை விதிக்கணும், பிரிட்டிஷுக்கு வந்து பொருளாதார தடை விதிக்கணும். அதே மாதிரி இந்த கான்டினென்டல் காங்கிரஸ் வந்து அமெரிக்காவினுடைய உரிமை பிரகடனத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் அமெரிக்கன் ரைட்ஸ், அமெரிக்காவினுடைய உரிமைகள் பிரகடனத்தை வந்து இந்த காங்கிரஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கான்டினென்டல் காங்கிரஸ் அப்படிங்கிறது May 10, 1775 அட் ஃபிலடெல்பியா. ஃபஸ்ட்டும் ஃபிலடெல்பியாவில் தான், செகண்ட் கான்டினென்டல் காங்கிரஸும் ஃபிலடெல்பியாவில் தான் நடக்குது. இட் ஆர்கனைஸ்டு த ஆர்மி கேதர்டு அரவுண்ட் பாஸ்டன் அஸ் த கான்டினென்டல் ஆர்மி அண்ட் பிளேஸ்டு இட் அண்டர் த கமாண்ட் ஆஃப் ஜார்ஜ் வாஷிங்டன். ஜார்ஜ் வாஷிங்டனுடைய தலைமையில் இந்த கண்டங்களினுடைய இராணுவம், அதாவது கான்டினென்டல் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடியது தலைமை தளபதியாக ஜார்ஜ் வாஷிங்டன் பொறுப்பேற்று நியமித்து அவங்கள செயல்பட வைக்கிறாங்க. ஸ்டில் ஹோப்பிங் ஃபார் எ ட்ரூஸ்
Thus, the Congress dispatched the olive branch petition to the king and adopted the declaration of the causes and necessity of taking up arms. அதாவது எந்த ஆயுதம் தாங்குவதற்கான தேவையும் காரணமும் அப்படிங்கிற பிரகடனம் ஒன்றையும் வெளியிடுறாங்க. As the war progressed, the Continental Congress assumed the functions of government. In July 1775, it appointed commissioners to negotiate with Native Americans. It also established the postal department with Benjamin Franklin as postmaster general. A committee was formed to explore the possibility of foreign aid. இந்த போர் வந்து தொடர்ந்த நிலையில் கண்டங்களினுடைய மாநாடு வந்து ஒரு அரசை போலவே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. 1775 ஜூலையில் அமெரிக்காவினுடைய மக்கள், அந்த பூர்வக்குடி மக்களோடு பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கு ஒரு ஆணையரை வந்து நியமிக்கிறாங்க. அதில் வந்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மற்ற நாடுகளினுடைய உதவியை வந்து நம்ம பெறணும், அதுக்கு வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து அவசியம் தேவை அப்படிங்கிறதுக்காக அதை ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பங்கர் ஹில். அது பங்கர் அப்படிங்கிறது ஒரு ஹில்லை, அந்த இடத்துல ஒரு ஹில்ஸ் ஏரியாவாக இருக்குது, அங்கே வந்து ஒரு பேட்டில் நடக்குது. On 17 June 1775, the Battle of Bunker Hill, the first major battle, was fought in Massachusetts. The 2,200 strong British troops were twice forced to retreat. On the third attempt, British troops emerged victorious with a heavy casualty of nearly 1,000 soldiers. அதாவது 1775 நடக்கக்கூடிய பங்கர் ஹில்லில் 2 டைம்ஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து பின்வாங்கினாலும் தேர்டு டைமாக அவங்க வந்து அந்த பகுதியெல்லாம் வந்து கைப்பற்றிடுறாங்க, பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து கைப்பற்றிடுறாங்க. ஆஃப்டர் த பேட்டில் வாஷிங்டன் அஸ்யூம்டு கண்ட்ரோல் ஆஃப் த அமெரிக்கன் ஃபோர்ஸஸ். சூன் த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் ரிட்ரீட்டட் ஃப்ரம் பாஸ்டன். ஏறத்தாழ ஒரு 1000 வீரர்களுக்கு மேலே இழந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு 3வது டைமாக வந்து அந்த வெற்றி கிடச்சிச்சு. வாஷிங்டன் வந்து அமெரிக்க இராணுவத்தினுடைய தளபதியாக பொறுப்பேற்றுக்கிறாரு. மிக விரைவிலேயே ஆங்கில படைகள் வந்து பாஸ்டன்லேருந்து பின்வாங்கிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அது சுதந்திர பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் போர்லாம் நடந்து அந்த காங்கிரஸ்லாம் ஏற்படுத்தினதுக்கு பிறகு அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இன் ஜனவரி 1776, அண்டர் த டைட்டில் காமன் சென்ஸ் வாஸ் பப்ளிஷ்டு. அது இயல்பு அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை வந்து ஜனவரி 1776 வந்து வெளியிடுறாங்க. அதுதான் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. இட் அட்டாக்டு த அலிஜென்ஸ் டு த க்ரௌன் அண்ட் கால்ட் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். மோர் தென் 1 lakh copies ஆஃப் த பேம்ப்ளெட் வேர் சோல்டு குயிக்லி. அந்த நூலை பற்றினது வந்து மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் காப்பீஸ் வந்து நிறைய விற்பனை ஆகுது, மக்கள் எல்லாம் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. George Washington remarked, common sense is working a powerful change in the minds of man. அதுதான் வாஷிங்டன் வந்து சொல்கிறாரு, இந்த காமன் சென்ஸ் அப்படிங்க சொல்லக்கூடிய நூல் வந்து மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆன் June 7, 1776, ரிச்சர்டு ஹென்ரி லீ ஆஃப் Virginia moved a resolution for independence. After much debate, the Declaration of Independence, drafted by Thomas Jefferson, was adopted by the Congress on July 4, 1776. அதுக்கப்புறம் காங்கிரஸும் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. திஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் பை த அமெரிக்கன்ஸ் ஆஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த நாளை தான் அந்த காங்கிரஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்ட நாளை தான் வந்து அமெரிக்காவினுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு மீண்டும் வார் வந்து ஏற்படுது. அதில் ஆன் 2 July 1776, த பிரிட்டிஷ் அண்டர் ஜெனரல் ஹோவே attempted the regain what they had lost. வாஷிங்டன் வாஸ் ஃபோர்ஸ்டு டு எவாக்குவேட் லாங் ஐலாண்ட். வாஷிங்டன் வந்து அந்த லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐலாண்ட்லேருந்து வெளியில் போயிடுறாரு. த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வேர் டிஃபீட்டட் இன் பிரின்ஸ்டன். அந்த பிரின்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இங்கிலாந்து நாட்டு படைகள் வந்து பிரின்ஸ்டன் அப்படிங்கிற இடத்துல வந்து தோற்கடிக்கப்படுது. அதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் அலைன்ஸ், அதாவது ஃப்ரெஞ்சோட அவங்க கூட்டு வச்சுக்கிறாங்க, ஃப்ரான்ஸினுடைய கூட்டு. இன் 1777, த பிரிட்டிஷ் அட்டம்ப்ட்ஸ் த ஸ்பிளிட்டிங் த காலனிஸ் இன்டு 2 by a campaign from the north failed. However, they managed to occupy Philadelphia. Washington's effort to take a town near Philadelphia was spoiled by Lord Cornwallis. வாஷிங்டன் வந்து கார்ன்வாலிஸ், இங்கிலாந்தினுடைய ஜெனரலினுடைய லார்டு கார்ன்வாலிஸ், அவரால் வந்து தோற்கடிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுறாரு. பட் த பிரிட்டிஷ் வேர் டிஃபீட்டட் எ சரடோகா.
இருந்தாலும் சரடோகா அப்படிங்கிற இடத்துல பிரிட்டிஷும் தோற்கடிக்கப்படுறாங்க. திஸ் டிஃபீட் பேவ்டு த வே ஃபார் அன் அலைன்ஸ் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் த அமெரிக்கன்ஸ். இந்த பிரிட்டிஷனுடைய தோல்வியானது ஃப்ரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அண்ட் 6 February 1778 ஃப்ரான்ஸ் அண்ட் அமெரிக்கா சைன்டு 2 treaties by which France recognized the United States of America and offered trade concessions. By June 1778 England and France were at war. இதனால் இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இங்கிலாந்துக்கு அது பிடிக்கல. அதனால் இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்குடைய 1778 ஜூனில் வந்து போர் ஆரம்பிச்சிருது. விக்டரி அட் யார்க்டவுன்லேயும் வெற்றி பெறாங்க. இன் செப்டம்பர் வாஷிங்டன் அட்டாக்டு யார்க்டவுன் வித் எ கம்பைன்ட் அமெரிக்கன் அண்டு ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ். ஆன் 19th October 1781 காரன்வாலிஸ் சரண்டர்டு. அமெரிக்காவும் ஃப்ரெஞ்சு ட்ரூப்ஸும் சேர்ந்து காரன்வாலிஸை வந்து தாக்கும்போது காரன்வாலிஸ் வேறு வழி இல்லாமல் 19th October 1781 வந்து சரண்டர் ஆகிறாரு. இன் 1783 த பீஸ் ஆஃப் பாரிஸ் வாஸ் சைன்டு. கிரேட் பிரிட்டன் அக்ரீடு டு த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். கிரேட் பிரிட்டன் வந்து அதை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிறாங்க. த மிலிட்ரி பேண்ட் பிளேடு த டியூன் த வேர்ல்டு டேர்ன்ட் அப்சைட் டவுன் as British forces departed from Yorktown in 1781. 1781 வந்து இவங்க வெற்றி பெற்ற உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த இசைக்குழு வந்து உலகமே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. உலகம் தலைகீழாய் மாறியது அப்படிங்கிறத வந்து அவங்க இசை பாடல் வந்து பாடுறாங்க. இதனுடைய விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த இமீடியட் ரிசல்ட் ஆஃப் த வார் வாஸ் அமெரிக்காஸ் இண்டிபெண்டன்ஸ். இதனுடைய இந்த மாதிரி போரெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் உடனடி விளைவுனோம்னா அமெரிக்கா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சு, உடனே அவங்களுக்கு கிடச்சிது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் எ காலனியல் பவர் வாஸ் ஓவர் த்ரோன் பை த காலனிஸ்டு. காலனி ஆதிக்க கூடிய நாடுகள் வந்து காலனிஸ்டை வந்து தூக்கி எறிஞ்சாங்க. லீடிங் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எ ரிபப்ளிக்கன் கவர்மெண்ட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். The colonies wanted to get rid of the feudal inequalities of Europe and they succeeded. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவினுடைய அந்த நிலப்பிரபுத்துவ சமத்துவமற்ற நிலையிலிருந்து விடுபட்டு அதில் வெற்றியும் அந்த அமெரிக்கன்ஸ் வந்து பெற்றாங்க. The Declaration of Independence of 1776 stated that all men are born equal. அதாவது எல்லா மனிதர்களும் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி இந்த அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுது. பை 1777 நியர்லி ஆல் த காலனிஸ் ஹேட் எ ரிட்டன் கான்ஸ்டியூஷன். 1777 வந்து அதாவது அனைத்து குடியேற்றங்களும் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பை பெற்றிருந்துச்சு. இதில் திஸ் கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்டட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அண்டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். அந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதாவது தனி மனித உரிமை, பத்திரிகை சுதந்திரம், மத சுதந்திரம் இதையெல்லாம் வந்து அது பாதுகாத்துச்சு. நெக்ஸ்ட்டு லஃபாயிட் fought the British on Washington side through to the conclusive Battle of Yorktown in 1781. 1781 பிரிட்டிஷ் வந்து தோற்று போயிடுறாங்க இல்லையா, யார்க்டவுனில் வந்து தோற்று போயிடுறாங்க. Later during the French Revolution served the French National Guard as its commander. அதில் வந்து இவரை வந்து கமாண்டராக போடுறாங்க. He penned the Declaration of the Rights of Man and the Citizen with the help of Jefferson, which the National Assembly of French adopted on August 27, 1789. அதாவது ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது ஃப்ரெஞ்சு வந்து தேசிய பாதுகாவலர்கள் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவுக்கு வந்து தலைமை இருக்கிறாரு. அது ஜெபர்சனுடைய உதவியோடு மனிதன் மற்றும் குடிமகனினுடைய உரிமைகள் பற்றிய பிரகடனம் அப்படிங்கிற வந்து எழுதுகிறாரு. அதான் ஃப்ரான்ஸினுடைய தேசிய மன்றமானது 1789 ஆகஸ்ட் 27 வந்து அதை ஏற்றுக்குச்சு. ஓகே, இதுதான் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். இந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் போராடி தான் யூரோப்பியன் பவர்ஸ்கிட்ட இருந்து அவங்க வந்து விடுதலையை பெறுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.